வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 24வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் விக்ரமாதித்தன் ஒரு ஏழை அந்தணருக்கு உதவிய கதையையும் அவர் மேற்கொண்ட தியாகத்தை பற்றியும் பார்த்தோம். இப்போது 24வது பதுமை ஏகபோகவல்லி சொல்லும் கதை ஏழரை நாட்டுச் சனீஸ்வரன் கதை. விக்ரமாதித்தன் உஜ்ஜயினியில் அரசாண்டு வரும்போது அவரது ஜாதகப்படி ஏழரை நாட்டுச் சனி திசை ஆரம்பித்தது. மாகாளியம்மன் அவனிடம், சனீஸ்வரன் உன்னை ஆட்கொள்ள வருகிறான், அவன் சொல்வதைக் கேள் என்று அறிவுறுத்தினாள். சனீஸ்வரன் தோன்றியபோது விக்ரமாதித்தன் அவரை வணங்கி, சுவாமி, தாங்கள் என் மக்களை ஒரு குறையுமின்றி பாதுகாக்க வேண்டும், அதே சமயம் உமது கட்டளைப்படி கடின உழைப்பை ஏற்கிறேன் என்றான். சனீஸ்வரன் அவனை மதுரை மாநகருக்குச் சென்று மன்னன் மதுரேந்திரனிடம் சேவகனாக இருக்குமாறு பணித்தார். விக்ரமாதித்தன் மதுரைக்குச் சென்று தான் ஒரு சேவகன் என்று கூறி ஆதித்தன் என்ற பெயரில் வேலைக்குச் சேர்ந்தார். நாளொன்றுக்கு 1000 பொன் சம்பளம் கேட்டார். அவனுடைய வீரத்தைக் கண்டு மன்னனும் ஒப்புக்கொண்டார். விக்ரமாதித்தனுடன் ரத்தினமாலை, வேதாளம், அனந்தன் என்கிற பாம்பு மற்றும் சலந்திரன் என்கிற தவளை ஆகியோரும் உதவிக்கு இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரு மடத்தில் இரகசியமாக தங்கி விக்ரமாதித்தனுக்கு தொண்டு செய்தனர். மதுரை மன்னன் விக்ரமாதித்தனைச் சோதிக்க விக்ரமாதித்தன் வேதாளத்தின் உதவியுடன் அந்த முனிவனைக் கொன்று ஊர் மக்களை உயிர்ப்பித்து முத்துநகை இளவரசியை மீட்டு வந்தான். அவள் சிரிக்கும்போது முத்துக்கள் உதிர்ந்தன. இதைக் கண்டு பொறாமை கொண்ட மதுரை மன்னன் அடுத்து நாகலோகத்தில் உள்ள நாககன்னிகை இடமிருந்து நாகரத்தினம் கொண்டு வரச் சொன்னான். விக்ரமாதித்தன் சலந்திரன் என்ற தவளையின் முதுகில் ஏறி 7 கடல்களைக் கடந்து சென்றான். நாகலோகம் சென்று அனந்தன் பாம்பின் உதவியுடன் நாககன்னிகையை மணந்து அவள் சிரிக்கும்போது உதிரும் நாகரத்தினங்களுடன் மதுரைக்குத் திரும்பினான். மதுரை மன்னனின் பொறாமை மேலும் அதிகரித்தது. அவன் விக்ரமாதித்தரை ஒரு பாதரச கிணற்றுக்குள் தள்ளிக் கொல்ல முயன்றான். ஆனால் சலந்திரன் உதவியால் அந்த அபாயத்திலிருந்தும் விக்ரமாதித்தன் தப்பினார். இறுதியில் சனீஸ்வர பகவான் ஒரு முதிய வேதியர் வடிவில் தோன்றி விக்ரமாதித்தனின் சோதனை காலம் முடிந்துவிட்டதாக கூறி ஆசி வழங்கினார். விக்ரமாதித்தன் தனது பெருந்தன்மையைக் காட்டினார். நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். விக்ரமாதித்தனின் மன உறுதியும் பொறுமையும் நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த அத்தியாயத்திற்காக இணைந்திருங்கள். நன்றி. தொடரும்.